வீடியோல ஒரு ஆல்கஹால் காம்பவுண்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஈத்தர் காம்பவுண்ட். அந்த 2க்கு நமக்கு வந்து ஐயூபேக் நேம் வந்து எப்படி வைக்கலாம்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? அப்ப ஐயூபேக் நேம் வைக்கிறதுல நமக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட் செயின் வந்து சூஸ் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் காம்பவுண்டுக்கு பேரண்ட் செயின் வந்து நமக்கு வந்து இதான் பேரண்ட் செயின். அதுல நமக்கு வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்பரிங் வந்து குடுக்கணும். அப்ப நம்பரிங் குடுக்கும்போது ஃபங்ஷனல் குரூப்புக்கு லோயஸ்ட் நம்பர் வந்து குடுக்கணும். அப்ப இந்த காம்பவுண்ட்ல நமக்கு ஃபங்ஷனல் குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்கஹால் தான் நமக்கு என்னது ஃபங்ஷனல் குரூப். அப்ப ஆல்கஹால் அட்டாச் ஆகிற கார்பன் எடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்பர் 1 வந்து குடுத்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது கார்பன் ஆட்டம், இது 3வது கார்பன் ஆட்டம், இது 4வது கார்பன் ஆட்டம், இது 5த் கார்பன் ஆட்டம். ஓகேவா? ஸோ அப்ப நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் நம்ம வந்து சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இதுல எத்தனை சப்ஸ்டிட்யூயன்ட் வந்து இருக்குன்னு வந்து பார்க்கணும். இதுல எதெல்லாம் சப்ஸ்டிட்யூயன்ட்? இந்த குளோரின் வந்து நமக்கு வந்து சப்ஸ்டிட்யூயன்ட், இந்த மெத்தில் குரூப் வந்து நமக்கு சப்ஸ்டிட்யூயன்ட், இந்த மெத்தில் குரூப் வந்து நமக்கு வந்து சப்ஸ்டிட்யூயன்ட். அப்ப நமக்கு என்ன பண்ணா நெக்ஸ்ட் வந்து ஐயூபேக் நேம் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். அப்ப ஐயூபேக் நேம் எழுதும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சப்ஸ்டிட்யூயன்ட்டோட நேம் தான் எழுதணும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் சப்ஸ்டிட்யூயன்ட் வந்து இருக்குது. ஒன்னு வந்து குளோரோ, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா மெத்தில். அப்ப அல்பபெட்டிக் ஆர்டர்ல முதல்ல நம்ம என்ன பண்ணா குளோரினை தான் எழுதணும். அப்ப குளோரினோட பொசிஷன் என்னது? 4th பொசிஷன். அப்ப என்ன பண்ணா 4 குளோரோ. ஓகே, ஸோ 4 குளோரோ, செகண்ட் பொசிஷன் அண்ட் தேர்ட் பொசிஷன் 2,3 டைமெத்தில். ரெண்டு இடத்துல நமக்கு என்ன இருக்குது? மெத்தில் குரூப் வந்து இருக்குது. அப்ப டைமெத்தில் மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது? 5 கார்பன் வந்து இருக்கு இல்லையா? அப்ப 5 கார்பன் தான் நமக்கு என்னன்னா பென்டேன். ஓகே, அப்ப பென்டேன். அப்ப ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்ன இருக்குது? 1 ஆல் வந்து இருக்குது. ஓகேவா? OL வந்து பண்ணணும். OL வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஆல்கஹால் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்ப இங்க வந்து பென்டேன் 1 ஆலும் போடலாம். இல்ல பென்டனால் இந்த 1 கூட நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். தப்பு கிடையாது. ரெண்டுமே நமக்கு வந்து கரெக்ட் தான். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஈத்தருக்கு வந்து நம்ம வந்து ஐயூபேக் நேம் எப்படி கொடுக்குதுன்னு பார்க்க போறோம். அப்ப ஈத்தர்ல எப்படி இருக்குது? ஆக்ஸிஜன் இருக்குது. ஆக்ஸிஜனுக்கு ரெண்டு பக்கமும் என்ன இருக்குது? R குரூப் வந்து இருக்குது. அப்ப இந்த R குரூப் வந்து டிஃபரெண்ட், இந்த R குரூப் வந்து நமக்கு வந்து டிஃபரெண்ட். அப்ப எதை நம்ம வந்து மெயின் செயினா கன்சிடர் பண்ணணும்? எந்த R குரூப்ல நிறைய நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் வந்து இருக்குதோ அதான் மெயின் செயின். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தான் நமக்கு வந்து 3 கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது. இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன். அப்ப இது மெயின் செயின். இது நமக்கு என்ன சப்ஸ்டிட்யூயன்ட்டா வந்து வரும். அப்ப இதுக்கு நம்ம ஐயூபேக் நம்ம எப்படி எழுதலாம்? செகண்ட் பொசிஷன்ல நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈத்தாக்சி குரூப் வந்து இருக்குது. ஓகே, செகண்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஈத்தாக்சி குரூப் வந்து இருக்குது. அப்புறம் என்னன்னா புரோப்பேன். அப்ப இது மெயின் செயின் எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது? 3 கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது. அப்ப என்ன பண்ணலாம்? புரோப்பேன் வந்து நம்ம எழுதணும். ஸோ திஸ் ஐயூபேக் நேம் ஆஃப் திஸ் ஃபார் த செகண்ட் காம்பவுண்ட். அப்ப நமக்கு வந்து ஈத்தருக்கு எப்படி ஐயூபேக் நேம் எழுதணும்? ஆல்கஹாலுக்கு எப்படி ஐயூபேக் நேம் எழுதுன்றத இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்துருக்கிறோம்.